ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து த்ரெட்டு இந்த நிறம் வந்து மாற்றிட்டு புடி அடித்து கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த புடி ஏற்றி இந்த பார்டர் பேக் எப்படி நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன்றது உங்ககிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கு. நம்ம எப்பயுமே வாங்குவோம் அந்த மாதிரி அந்த மெத்தடில் கிடையாது. இது வந்து வேறு, ஃபுல்லாகவே டோட்டலாக வேறு. இது வந்து ஒருத்தர் வேற எப்படி சொல்றது, பக்கத்து தெருவில் அவங்க வாங்கி தைக்கிறாங்க. அவங்க வந்து எமர்ஜென்சியாக எங்கேயோ வெளியே போகிறதுனால இன்னைக்கு சாயங்காலம் கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் தச்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குது. என்னால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப். ஏன்னா சும்மா தான் இன்னைக்கு பேக் இல்லை, வீட்டில் தூங்கின்னு தான் இருந்தேன். அதனால சரி சும்மா தானே இருக்கிறோம், தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தைக்கிறோம். இங்கே பாருங்க, இதில் என்ன ஒரு மாற்றம்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்க. நான் தைக்கிறதுலேருந்து எல்லாமே இதில் ஃபுல்லாகவே வேறு ஆப்போசிட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் பார்டர் அதில் வர்றது நாங்கள் வாங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடி ஏற்றிட்டு கட் பண்ணணும், கட் பண்ணிட்டு தான் பார்டர் வச்சு தைப்போம். இது அப்படி கிடையாது, இவங்களே கட்டிங் இங்கே பாருங்கள், தனித்தனியாக இவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் பாருங்கள், ஈஸியாக புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மடிக்கணும், அதே மாதிரி இங்கே புடி, இங்கே ஒரு புடி, இங்கே ஒரு புடி வரணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டோடு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. புதுசாக தைக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து செம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தேடு. அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் அதை தைச்சி காமிக்கிறேன். கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு தைக்கிறேன், நான் தைச்சுங்கிற இடத்துல வந்து இவ்வளோலாம் இருக்கவே கூடாதுங்க. இதில் 1/2 இன்ச்சு தான் அவங்க வைக்கணும். ஆனால் இவங்க வந்து நிறையவே மடிச்சு தைக்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அது இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக தைக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைச்சாதான் இவங்க பேக் வந்து ஓகே. ஆனால் நான் தைக்கிற இடத்துல வந்து 1/2 இன்ச்சு தான், இன்ச்சு கணக்கு கரெக்டாக தைக்கணும். எனக்கு அது தைச்சி பழகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பெருசாக தைக்கிறது. என்ன ஒன்று அதே மெத்தட் தான். பாருங்கள், புடியெல்லாம் வைக்கிறது எல்லாமே ஜெட்டு, அதே தான். ஜெட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இதில் வந்து 100 பேக் இருக்குது கரெக்டாக தைச்சி. அதுதான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கு அப்படின்ட்டு. ஒரு பேக் நான் தச்சுமே பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து மயிலுக்கு வரணுமா மேலே வரணுமான்னு தெரியாது எனக்கு. இப்போ தான் புதுசாக தைக்கிறேன். மெஷர்மெண்ட் பார்த்தா இதில் இந்த பேக்கில் குழப்பிட்டாங்க. என்ன விஷயம் கேட்டால் மேலேயும் கொடுத்துருக்காங்க, கீழே மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது என்ன அளவுன்றது இப்போ தான் எனக்கு புரியுது. இந்த பார்டர் நம்ம மடிக்கிறோம்ல, அதுக்கும் அவங்க கொடுத்துக்குறாங்க. இதை எடுத்து இப்படி இங்கே வரையும் கவர் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ அகலம் மடிக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு சின்னதாக வேணுன்றாங்க பேக்குகளுக்கு. அதுதான் விஷயம். ஆனால் எனக்கு கை வரல, அப்போ அந்த 1/2 இன்ச்சு தான் நான் வச்சேங்க. பாருங்கள், என்னால் வந்து மாற்றிக்க முடியல. நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அது தானே பழகும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவாங்க. ஆனால் கலர் அழகாக இருக்குது, பேக்கோட கலர் அழகாக இருக்குது. இது வந்து சிங்கிளாக ஃபஸ்ட்டு தனியாக புடி ஏற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்போசிட், இந்த 2 ஆப்போசிட் இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்போசிட் எடுத்து புடி ஏற்றி வச்சுக்கணும், இன்னொரு ஆப்போசிட் எடுத்து புடி ஏற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2மே வச்சு நம்ம பார்டர் எடுத்து ஃபினிஷ் பண்ணோம். இதில் வந்து சென்டராக என்ன ஒரு வேலை இல்லைன்னா பார்டர் இது சைடு கட் பண்ணுற வேலை நம்மளுக்கு மிச்சங்க. உண்மையாலுமே இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாங்க. திணற வேணாம், எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு திணறாமல் அழகாக மெஷர்மெண்ட்லேருந்து எவ்வளோ அளவு மடிக்கணுன்றது முதல் கொண்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்குது. இதுவும் நல்ல ஐடியா தான். இன்னொரு பாதி அடிக்கும்போது காமிச்சிடுவேன். பேரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். மணி வந்து 12 மணிக்கு எடுத்தேன் நான். இப்போ வந்து 1:30 ஆகுது. இங்கே பாருங்க, இப்போ வந்து புடி ஏற்றியாச்சு. இன்னும் வந்து ஃபினிஷிங் தான் முடிக்கணும். நம்ம வந்து 12 மணிக்கு எடுத்தோம், இப்போ வந்து மணி 1:30 ஆகுது. புடி வச்சு கட் பண்ணி புடியை ஏற்றி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபினிஷிங் மட்டும்தான். அது கூட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் நான் முடிச்சிடுவேன் நான் இந்த 100 பேக்கை.
அதையும் ஃபினிஷிங் எடுத்து நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் எடுக்கிறேன்னு காமிக்கிறேன். அங்கே பாருங்க, அதுதான் குடி ஏற்றி வச்சிருக்கு. இந்த பாதி தனியும் அந்த பாதி தனியும் வச்சிருக்கு. இது வந்து இப்போ நம்ம வந்து தைக்கிறது மட்டும்தான் பாக்கி. இங்கே பாருங்க, லாஸ்ட் பேக் தான் தைச்சி வைக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்போ வந்து எப்படி நான் வந்து ஃபினிஷிங் எடுக்கணுன்றத காமிக்கிறேன் உங்ககிட்ட. இதில் பார்டர் தனியாக எண்ணி எத்தணும்னு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, பேக்குக்கான பார்டர் வந்து எண்ணி ஒரு கட்டை பேக்ல போட்டு வைக்கணும்னு இருக்காங்க. பாருங்க, இதையும் எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ அதை எடுத்து வச்சுக்கணும், ஃபினிஷிங் எடுக்க வேண்டியதுதான். இது ஈஸியா கஷ்டமானது சொல்லுங்க. எனக்கு ஈஸியா இருக்குது. ஆமா, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல 2.5 மணி நேரத்துல நான் 100 பேக் முடிச்சிடுவேன். சரி இருங்க, இதை நான் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், பார்டர் எடுத்தாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து குட்டியாக வச்சுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, அதனால கொஞ்சமாக வச்சுக்கிறேன் நான். இந்த பாருங்க, இது வந்து மயில் அழகாக இருக்குங்க. மயில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பிரிண்ட்டு. இப்போ இப்படி வச்சுக்கலாம். இதில் என்ன பிரச்சனைனா, அதிகமாக மடிக்க சொல்லுவாங்க, எனக்கு அதிகமாக வராது. இப்போ அதில் தான் பிரச்சனை. இவங்களுக்கு வந்து நல்லா பட்டையாக கேட்பாங்க. நான் வந்து அதில் மெலிசா மச்சி பழக்கம் ஆயிடுச்சா, இதில் வந்து எனக்கு பட்டையாக வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் சொல்லுவாங்க, ஒரே இடமா வந்து நம்ம வாங்கணும். அவ்வளோதான், ரஃப் வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பாதியை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேக் முடிச்சாச்சா. இதுதான் ஒரு நிமிஷம். இந்த சைடு ஃபினிஷிங், இந்த சைடு ஃபினிஷிங். ஓகேவா? அப்படியே நம்ம என்ன பண்ணோம், விக்கி தள்ளிக்கணும். ஏன்னா எல்லா பேக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி அடிக்குவேன் நான். அவ்வளோதாங்க. இதில் வந்து ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க மடிக்கு, அதுதான் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து கிராஸ் நிறைய வருது. அவங்களுடைய கட்டிங் இது கட்டிங் நான் சொன்னது ரொம்ப கிராஸ் வருது. இந்த மூளை அதிகமாக இருக்குது, இந்த மூளை கம்மியாக இருக்குது. நம்ம இது வந்து நம்ம ப்ராப்ளம் கிடையாது, இது அவங்க ப்ராப்ளம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள நான் 2 பேர் தைச்சிட்டேனா, அவ்வளோதான். ஃபுல்லாக வேணுமா காமிக்கிறேன், இல்லைனாக்கா இது மட்டும் கூட முடிச்சுக்கிறேன். எப்படி
இல்லைனாக்கா நெக்ஸ்ட் வந்து நான் பெண்டல் கட்டுறதோட காமிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து சொல்லிடுங்க. அதே மாதிரி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் செய்து ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் நான். அப்புறமா அவ்வளோதான். சரிங்க, பாய்.